படத்தோட ஆரம்பத்துல நைட் டைம்ல ஒரு வீட்ல காட்டுறாங்க. ஒரு சின்ன பையனுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்றதுக்காக அந்த குட்டி பையனோட அம்மா கேக் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருப்பாங்களா. எல்லாரும் பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. அங்க டைனிங் டேபிள்ல பார்த்தா அந்த பையனோட தாத்தா ஒருத்தர் இருப்பாரு. கூடவே குண்டா ஒரு பையன் இருப்பான். அவனை வந்து பட்டுன்னு வச்சுக்கலாம். அடுத்தது அந்த பையனோட அப்பா இருப்பாரு. சோ ஒன்ஸ் கேண்டில் எல்லாம் ஊதி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சின்ன பையனோட அப்பா என்னன்னா அவசர அவசரமா அந்த கேக்கை கையை விட்டு எடுக்கும் போது அதுக்கு அந்த சின்ன பையனோட அம்மா எதுக்கு தேவையில்லாம இப்படி மேனஸே இல்லாம நடந்துக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்க, என்னடா கேக்ல கையை விட்டு அறக்க பறக்க எடுத்துங்கட்டு அப்படி சொல்றாங்களான்னு பார்த்தா கிடையாது. வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட் கிட்ட முதல்ல அதை குடியா அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல பார்த்தா ஒரு ஆளை அடிச்சு வாயெல்லாம் கட்டி போட்டு உட்கார வச்சிருக்காங்க. கேக்க ஊட்டி விடுறதுக்காக வாயில இருக்கிற கட்டை அவிழ்க்கும் போது நான் ஒன்னும் பண்ணி எதையும் திருடல, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க அப்படின்னு அலறுவானா. ஆனா அப்படியே கொண்டு போய் அந்த கேக்க அவனோட மூஞ்சில அப்பி விடும் போது எதுக்கு இப்படி பண்றீங்க, நான் எதுக்கு உன்னோட அசிங்கம் பிடிச்ச அந்த பண்ணியை போய் முதல்ல தொட போறேன், கண்டிப்பா பாரு நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படிங்கறது ஒன்ஸ் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க யாருமே இருக்க மாட்டீங்க அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்க. அந்த அம்மாக்காரி காண்டாயிட்டு என் பையனோட பர்த்டே பார்ட்டி ஏன்டா கெடுக்க பாக்குறேன்னு அந்த சின்ன பையன் கிட்ட உன்னோட பர்த்டே பிரசன்ட் நாங்க ஒண்ணு கொடுக்க போறோன்னு ஒரு ரொம்ப இருக்கும்ல செயின்ஸா அதை கொண்டாந்து கொடுத்துட்டு நம்மளோட ஃபேமிலிய ஏதோ இப்ப கட்டி வச்சிருக்கேன் பாத்தியா, இந்த மாதிரியான கெட்ட ஆளுங்க பிரிக்க பாக்குறானுங்க, இவனுங்க மாதிரியான ஆளுங்களா உயிரோடவே இருக்க கூடாது, அந்த செயின்ஸா எடுத்து அவனை நீ போட்டு தயிரணும் சரியானு அங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே பயங்கரமா என்கரேஜ் பண்ண ஆரம்பிப்பாங்களா. இந்த பையனும் சரி ஏதோ சொல்றாங்கன்ட்டு அப்படியே அந்த செயின்ஸாவை ஸ்டார்ட் பண்ணிட்டு போக அங்க அந்த குண்டா இருந்த பையன் எல்லாம் பயங்கர எக்ஸைட்மெண்ட்ல இருப்பானா. அந்த குட்டி பையனுக்கு அப்படி கொலை பண்றதுல பெருசா விருப்பம் இல்ல போல. கிட்ட வந்தாலுமே அவன் விலக பார்க்க அவங்க அப்பா பையனோட கைய ரெண்டே பிடிச்சுக்கிட்டு அப்படியே கிட்ட போகும்போது அந்த ஆளோட கால்ல அறுத்துரும். இருந்தாலும் கழுத்துக்கிட்ட கொண்டு போகும்போது அவன் பாட்டுக்கு அந்த செயின்ஸாவை கீழே தூக்கி போட்டுருவான். அடப்போடா பேரன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு அங்க இருக்கிற தாத்தாக்கும் பயங்கர டிசப்பாயின்மெண்ட் ஆகுது. என்னடா இப்படி பண்றேன்னா அவங்க அம்மாக்கு ஒரு ஏமாற்றம் இருந்தாலும் அந்த தாத்தா ஒரு சுத்தியில் எடுத்து அந்த ஆளோட மண்டையாச்சு காலி பண்றான். அப்படியே சீன் கட் பண்ணா ரோட்ல ஒரு கப்பல்ஸ் ஜாலியா ரொமான்ஸ் பண்ணிட்டே கார் ஓடி வந்துட்டு இருப்பாங்களா. அப்ப திடீர்னு ரோட்டுக்கு நடுவில் ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி தெரிய இடிக்காம சைட்ல திருப்பி ஸ்டாப் பண்ணி பாக்குறாங்க. அது ஏதோ பன்னிக்குட்டி மாதிரி தான் தெரியுது. பெத்துங்கிற பொண்ணுமே அப்படியே காரை விட்டு இறங்கி வந்து அது என்னவா இருக்கும், ஏன் அது நகர கூட மாட்டேங்குதுன்னு கொஞ்சம் கிட்ட வந்துகிட்டே இருக்க. அதுதான் நம்ம இடிக்கல, அது என்னவா வேணா இருந்துட்டு போகட்டு வா போகலாம் அப்படின்னு பெத்தோட பாய் ஃப்ரெண்ட் கூப்பிட்டாலும் இது என்ன ஏதோ பன்னிக்குட்டி மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி அவ்வளவு கிட்ட வர சடனா அந்த பன்னியோட தலை மட்டும் எந்திரிச்சு நிற்கும். ஆக்சுவலி அது ஒரு குட்டி பையன் தான், சும்மா அந்த பன்னியோட தோலை மேல போட்டு இருந்திருக்கான். டே குட்டி பையன் அப்படி ரோட்ல எல்லாம் நீ விளையாடக்கூடாதுன்னு பெத்த அவனுக்கு ஒரு அட்வைஸ போட அவன் என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்ட்டு வேகமா காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சாரானா. அவனை நான் இடிக்கவே இல்லடி சீக்கிரம் வாடின்னு அந்த பெத்தோட பாய் ஃப்ரெண்ட் கூப்பிட்டாலுமே இல்ல எனக்கு தெரிஞ்ச அந்த பையனுக்கு அவனோட உதவி தேவை போல நம்மள அவன் கூப்பிடுறான்ட்டு அந்த பையன் பின்னாடியே அவ போக ஆரம்பிச்சிருவா. டே குட்டி பையா எங்க போன, உன்னை நான் எதுவும் பண்ண மாட்டேன், உனக்கு உதவி பண்றதுக்காக தான் வந்திருக்கேன், நீ பயப்படாம வெளியில வரலாம் சரியா, கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை தேடி அவ போக பெத்தோட பாய் ஃப்ரெண்டும் காரை விட்டு இறங்கிட்டு இவ வேற பெரிய மதர் தெரேசா உதவி பண்றேன்னு இறங்கி போயிட்டாலேன்னு கான்ல நிக்க இங்க பெத்தும் ஒரு உடன் ஷெட் மாதிரி ஒண்ணு இருக்கும் அதுக்குள்ள போவாலாம். அந்த இடத்துல பார்த்தா ஏகப்பட்ட இந்த மிருகங்களோட எலும்பு கூட எல்லாத்தையும் தொங்க விட்டு இருந்திருப்பாங்க, ஏதோ மியூசியம் மாதிரி. கூடவே விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஏகப்பட்ட மிஷினரிஸ் எல்லாம் அங்க இருக்கும். டே குட்டி பையா நீ இங்கதான் ஒளிஞ்சிருக்கன்னு தெரியும், பயப்படாம வெளியில வா, நான் உனக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த பையனும் சடனா வெளியில வர அப்ப டக்குன்னு தர பொத்துக்கிட்டு அவ உள்ள போய் விழுந்துருவா. அந்த குட்டி பையனோட அப்பா இருக்கிறான்ல அவன் போட்ட ஐடியாவா தான் இருக்கும். சோ பெத் அங்க ஒரு ட்ராப் செட் பண்ணி காலி பண்ணியிருந்திருக்காங்க. நல்ல வேலை பண்ணடா பையா அப்படின்னு அந்த குட்டி பையனை பாராட்டிட்டு இன்னும் பெத்து உள்ள உயிருக்கு போராடிக்கிட்டு இருப்பாள. அப்படியே ஒரு இன்ஜினை அவ இருக்கிற இடத்துக்கு நகர்த்திட்டு டே பசங்களா முடிச்சு வைங்கடான்னு சொல்ல அங்க இன்னொரு பையன் பட்டனை பிரஸ் பண்ணும்போது அந்த இன்ஜின் விழுந்து அவ காலியாவரா. அடுத்த சீன்ல அந்த ஊரோட ஷெரீஃப் பயங்கர கான்ல அந்த இடத்துக்கு வந்துட்டு அங்க இருக்கிறீங்களா அடிக்கிறதுக்கு போயிருவாரா. மத்த போலீஸ் எல்லாரும் தான் அந்த ஷெரீஃபை தடுக்கிறாங்க. என்ன மேட்டர்னா இறந்து போன அந்த பெத் இருக்கிறாள் அவ ஆக்சுவலி இந்த ஷெரீஃபோட பொண்ணாதான் இருக்கும். ஈவன் பெத்தோட பாய் ஃப்ரெண்டும் சார் என்ன மன்னிச்சிடுங்க இப்படி நடக்கும் எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் அவளை போக அலோவ் பண்ணிருக்கவே மாட்டேன் அப்படின்னு புலம்பிட்டு இருப்பான். சோ கண்டிப்பா பெத் இங்க வந்திருப்பா, இவனுக்கு தான் பெத் ஏதோ ஒண்ணு பண்ணிருப்பானுங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுது. ஏன்னா இவனுக்கு ஒரு சைக்கோ குடும்பம் அப்படின்னு ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஆனா போதுமான ஆதாரம் கிடைக்கல. இப்ப கூட அந்த குட்டி பையனோட அப்பாவை மிரட்டும் போது அவன் என்னன்னா முதல்ல அவன் பொண்ணோட பாடி இங்க இருந்து எங்கேயாவது கண்டுபிடிடா, அப்புறம் தான் உன்னால என்ன அரெஸ்ட் கூட பண்ண முடியும்னு தெனா வீட்டுல பேச ஷெரீஃப்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிட்டு கன் எடுத்து ஷூட் பண்ணலாம் போயிடுறாரு. இருந்தாலும் போதுமான ஆதாரம் கிடைக்காத வரைக்கும் நம்மளால ஆக்ஷன் எடுக்க முடியாதுன்னு அவருக்கும் தெரியுது. அப்படியே கட் பண்ண ஒரு நாள் அந்த குட்டி பையனோட அம்மா இருக்கிறாங்கல்ல அவங்க பயங்கர கான்ல அந்த போலீஸ்கார அந்த ஷெரீஃப் வந்து மீட் பண்ணிட்டு மரியாதையை என் பசங்களை போக விடுறா அப்படின்னு கத்துனா உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ உன் பசங்களை விட முடியாதுன்னு சொல்லுவானா. ஏன்டா விட முடியாது, என் பசங்க ஏதாவது தப்பு பண்றத நீ உன் கண் கூட பாத்தியா என்னன்னு கேட்க ஏ பொம்பளை உன் பசங்க தப்பு பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது, இன்னும் சொல்ல போனா உன் பையனை நான் அரெஸ்ட் பண்ணவே இல்லை. புதுசா நம்ம ஊர்ல இந்த டெக்சாஸ் மாநகரத்துல ஒரு சட்டம் ஒண்ணு ஏற்றிருக்காங்க தெரியும்ல.
குழந்தைகள் நலன் காக்கிற சட்டம். பெத்தவங்க உருப்படியா குழந்தைங்களை வளர்க்கல அப்படின்னா அந்த குழந்தைங்க கவர்மெண்டால வளர்க்கப்படும். நீ என்ன லட்சணத்துல உன் பசங்களை வளர்க்குற அப்படிங்கறத இந்த ஊருக்கே தெரியுமே. என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போனேல, உன் பசங்களை நான் உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறேன்னு அப்படியே ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளி மாதிரி ஒரு ரிஃபார்மரி ஒன்று இருக்கும். அங்க ஆக்சுவலி ஒரு நர்ஸா தான் நம்ம கதையோட ஹீரோயின் லிஸ் அப்படிங்கிறவங்க சேர்ந்து இருப்பாங்களா. டாக்டருமே இந்த இடம் எதுக்கு உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த வரலாறு எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஒரு பாயிண்ட்ல அப்படியே ஹீரோயினை நிறுத்தி, ஒரு நர்ஸா நீ இங்க வேலை பார்க்க போற, இங்க இருக்கிற எல்லாருமே குட்டி பசங்க தான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கருணை உணர்வோட இருந்தராத. ஏன்னா டெஃபினட்டா இங்க இருக்கிற பசங்கள்ல முக்காவாசி பேர் 18 வயசுக்கு மேல ஒன்னா ஜெயிலையோ இல்லைன்னா மென்டல் ஆஸ்பத்திரியில இருக்கிறதுக்கு தான் லாய்க்குன்னு சொல்லிட்டு போவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்க இருக்கிற பசங்களை எல்லாம் பார்க்க போக அங்க குண்டா ஒரு பையன் டிராயிங் பண்ணிட்டு இருப்பானா. அவங்கிட்ட பேசலாம் அப்படின்னு முயற்சி பண்ணா அவன் சரியா ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி இல்ல. ஆரம்பத்துல பட் அப்படின்னு சொல்லி ஒரு குண்டு பையன் ஒருத்தனை காமிச்சிருந்தாங்கல்ல, அவன் தான் இப்ப பெருசா வளர்ந்துருக்கான். அப்போ பின்னாடி இன்னொரு பையன், அவன் பேச மாட்டான் ஆனா கண்டிப்பா நான் உங்ககிட்ட நல்லா பேசுவேன் அப்படின்னு சொல்லி பயங்கர ஜாலியா தன்னோட நேம் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறான். இவன் தான் அந்த குட்டி பையன். இவன் பேரை நாம ஜாக்னு வச்சுக்கலாம். சும்மா ஜாலியா நம்ம ஹீரோயின் அவன் பேசும்போது லிசி அப்படின்னு தொடர்ந்து நம்ம ஹீரோனோட பேரை சொல்லிட்டே இருப்பானா. ஏன்டா என் பேரை தொடர்ந்து சொல்றேன்னு கேட்கும்போது, இல்ல அது உச்சரிக்கிறதுக்கு நல்லா இருக்குதுமானா. அண்ட் இதுவே நம்ம ஹீரோனுக்கு பயங்கர கிரிப்பியா இருக்கும். இதுல அங்க ஒரு மொட்டை என்னன்னா, அங்க இன்னொரு பையன் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த சண்டையை விலைக்கு வைக்கலான்னு பார்க்க அந்த மொட்டை ஹீரோயினை பார்த்தோன்னே, தோடா நர்ஸ் ட்ரெஸ்ல ஒரு குட்டி, நீ அழகா இருக்கிறேன்னு சொல்லி அவளுக்கு உமா கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ண. எப்படியோ உள்ள போந்து அந்த பட்டுங்கிறவன் தான் தடுக்கிறான். ஒரு பெரிய கலவரம் நடக்கிற மாதிரி தெரிய கரெக்டா அங்க செக்யூரிட்டிஸ் 2 பேர் வருவானுங்களா. அவனுங்கள பார்த்தோன்னே அங்க இருக்கிற எல்லா மென்டல் பாய்ஸும் அமைதியாயிடுறானுங்க. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் போன ஹீரோயின், என்னடா முதல் நாளே இந்த அளவுக்கு இருக்கேன்னு ஒரு மாதிரி பயந்துகிட்டு இருக்க. அப்ப அங்க யாரோ முணுங்குற மாதிரி சத்தம் கேட்கும். இவளும் ஒன்னும் புரியாம போய் பார்க்கும்போது ஒரு பொண்ணோட வாயில எலிய வச்சு ஒரு சைக்கோ ஒன்னு திணிச்சுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் உள்ள வந்தோடனே எப்படியும் அந்த பொண்ணு எஸ்கேப் ஆயிடுறா. என்னடி பண்ணிட்டு இருக்கிறேன்னு ஹீரோயின் கத்தும் போது அதுக்கு அந்த சைக்கோ, அது வெறும் எலிதான்ப்பா, எதுக்கு ஓவர் ரியாக்ட் பண்றேன்னு சிகரெட் எடுத்து பத்த வைக்க போகும்போது, இந்த இடத்துல நீ ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, அதெல்லாம் எனக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் இருக்குது, என்னோட ஆன்சைட்டி இது குறைக்கும்னு டாக்டர் தான் ரெக்கமெண்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிடுவா. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் அந்த மொட்டைகிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக அந்த குண்டு பையன் லைட்டா சண்டைக்குள்ள இறங்குற மாதிரி தெரிஞ்சிருக்கும். அதை பத்தி தான் அந்த டாக்டர் பேசிக்கிட்டு இருக்கிறாரா. கூடவே அங்க ஜாக்சன்ங்கிற ஒரு பையனும் இருப்பான். அவனையும் சேர்த்து திட்டம் போது, இல்ல இவங்களா என்ன ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் ட்ரை பண்ணாங்க அப்படின்னு ஹீரோயின் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா. நர்ஸ் பாப்பா, இந்த ஜாக்சன்ங்கிறவன் அவனோட வளர்ப்பு தந்தையை என்ன பண்ணான்னு உனக்கு தெரியாது, அதனால கொஞ்சம் பாத்துக்கோன்ட்டு அங்க இருந்து நம்ம ஹீரோயினும் கிளம்பும் போது இந்த பட் இருக்கிறான்ல, அவனோட ரிப்போர்ட்டை வச்சிருந்திருப்பாளா. சோ அவனுக்கு ஏதோ பைபோலார் டிசார்டர் இருக்குது அப்படிங்கறத அல்ல பாக்குறா, கவனிக்கிறா. சடனா பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த ஜாக்சன் பையன் வந்து நிப்பானா. ஒரு செகண்ட் இவ பயந்து போனாலும் அவனும் மன்னிப்பு கேட்டுட்டு, சாரி உன்னை பயமுறுத்தணும் அப்படின்னு நான் வரல, இருந்தாலும் நான் நன்றி சொல்றதுக்காக வந்தேன். ஏன்னா இது வரைக்கும் இந்த இடத்துல வந்து யாருமே எங்ககிட்ட இந்த அளவுக்கு நல்ல விதமா நடந்துகிட்டது கிடையாது. ஆனா அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட நாங்க சொல்லணும் அப்படின்னு விருப்பப்படுறோம். இங்க இடிசி சேம்பர்னு ஒண்ணு இருக்கு. அந்த இடத்துல அந்த டாக்டர்ஸ் இருக்கிற பசங்க எல்லாருமே கொடுமைப்படுத்துவாங்கன்னு சொல்லும்போது, எந்த மாதிரின்னு இவளும் கேட்பா. வேணும்னா இன்னைக்கு நைட்டு நீயே வந்து பாருன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போகக்குள்ள அப்போ ஹீரோயின் அவனை கூப்பிட்டு, கவலைப்படாத ஜாக்சன், கண்டிப்பா ஒரு நாள் நீங்க இருந்து போவ. இது வரைக்கும் நான் நிறைய பேர் காயப்படுத்திருக்காங்க அப்படிங்கிறங்காட்டி எல்லாரும் அப்படியே இருப்பாங்கன்னு அவசியம் கிடையாது, நல்லவங்களும் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஹோப் ஒன்று கொடுப்பா. அதுவே இன்னொரு பக்கம் இந்த டாக்டர் இருக்கிறாருல, அவரை மீட் பண்றதுக்காக ஒரு லாயரும் அந்த லாயரு கூடவே ஆரம்பத்துல காமிச்ச அந்த சின்ன பசங்களோட அம்மாவும் வந்திருக்காங்க. சோ கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு, என்னோட பசங்களை நீங்க பார்க்கவே விடல, ஆனா இப்ப கோர்ட் ஆர்டரோட நான் வந்திருக்கேன், அதனால என் பசங்களை நீங்க மீட் பண்ண அலோவ் பண்ணுங்கன்னு சொன்னா. ஆனா அதுக்கும் அந்த டாக்டர் விட முடியாதுங்கிற மாதிரி ஒரு ரீசன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. என்னன்னா இப்ப இங்க இருக்கிற எல்லா பசங்களும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு கிரிமினல் பேக்ரவுண்ட் உள்ளவங்க தான். அந்த ஒரு காரணத்துக்காக அந்த பசங்களோட பெயர்கள் வந்து மாற்றப்பட்டிருந்திருக்குது. சோ பெயர்கள் மாற்றப்பட்ட அந்த பசங்களை நீங்க பார்க்கணும் அப்படின்னா, இதோ இப்ப நீங்க கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா, இதுல உங்க பையனோட உண்மையான நேம் இருக்கு, இந்த நேமை நீங்க மாத்திட்டு வந்தா தான் எங்களால அபிஷியலா உங்களை பாக்குறதுக்கு அலோவ் பண்ண முடியும்னு சொல்ல, அந்த லேடி சேர்ல இருந்து எந்திரிச்சிட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த டாக்டர், என்னடி நீ எப்படி உன் பசங்களை வளர்த்திருந்திருக்க அப்படிங்கறது, உன் ஃபேமிலியை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா, இன்னும் 3 மாசம் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ள போய் கோர்ட் ஆர்டரை வாங்கிட்டு வா, ஏன்னா ஒன்ஸ் 18 வயசு ஆச்சுன்னா உன் பையனை தூக்கி நாங்க ஜெயில போட்டுரும் அப்படின்னு வெறுப்பேத்தி விட, அங்க இருந்து பயங்கர கான்ல வெளியே வந்த லேடியுமே ரிசப்ஷன்ல இருக்கிறவங்க கிட்ட ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குதுன்னு கேட்டுட்டு வேகமா நடக்கிறாங்க. அதுவே இந்த பட் அப்படின்னு ஒரு பையன் இருந்தான்ல, அவனோட முடியெல்லாம் வெட்டி விட்டு அவனுக்கு ஏதோ ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்களா. கூடவே ஆப்போசிட்லயே பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் பண்ண ட்ரை பண்ண அந்த மொட்டை இருக்கிறான்ல, அவனும் இருப்பான். அதுவே நம்ம ஹீரோயின் எல்லா பசங்களும் தூங்கிட்டாங்களா என்னன்னு சொல்லி செக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பும் போது அந்த சைக்கோ
பொண்ணு இன்னும் தூங்காம இருக்கிறாளா. அந்த லாயர் ஒருத்தன் கூட வந்திருப்பான்ல, அவன் வேலை பாக்குறவங்க கிட்ட, ஆமா இந்த லேடி ரெஸ்ட் ரூம் போனேன்னு சொன்னாங்க, எங்க ஆளை காணோம், போய் கூட்டிட்டு வாங்கும் போது அந்த ஆளும் ரெஸ்ட் ரூம் போறான். ஆனா அந்த இடத்துல அந்த லேடி காணோம். ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொன்னவ வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஒரு நர்ஸ் அடிச்சு போட்டு தன்னோட பையனை பாக்குறதுக்காக வேகமா கத்திட்டே வரும்போது தூங்கிக்கிட்டு இருந்த எல்லா பசங்களும் அந்த சத்தம் கேட்டு எந்திரிக்க ஆரம்பிக்கிறானுங்க. இங்க அந்த பட்டுங்கிற பையனுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அப்போ ஆப்போசிட் ரூம்ல என்னடா சத்தம் கேக்குதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் வந்து பாக்குறாங்க. சோ அந்த ரூம்ல இருந்து அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதெல்லாம் தெரியுது. அது ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கும் தெரியும். இருந்தாலும் ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னு ஷாக்கா பார்த்துட்டு இருக்கேன். அப்ப அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஏதோ ஒரு லேடி அலற மாதிரி கேட்கும். அது அந்த அம்மா கரியா தான் இருக்குமா. உடனே ஹீரோயின் வெளியே வந்துட்டு, மேடம் நீங்க இங்க இருக்க கூடாதுன்னு சொன்னா கழுத்தா மேட்லயே ஒண்ணு வைக்கிற. செக்யூரிட்டிஸ் எல்லாரையும் அலர்ட் பண்றதுக்காக பெல்ஸ் எல்லாம் ரிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா. ஆனா அந்த சத்தத்துல அங்க இருக்கிற பைத்தியங்க எல்லாம் அப்படியே பயங்கரமா அங்கிட்டும் இங்கிட்டும் ஓட ஆரம்பிக்கிறானுங்க. எல்லாரும் பயங்கர அக்ரெசிவா இருப்பாங்களா. இதே டைம்ல ஹீரோயினும் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டு இருக்கேன். அப்போ அந்த பட்டுங்கிற பையனை உட்கார வச்சிருந்தாங்கல்ல, அவன் கையில இருக்கிற கட்டெல்லாம் உழுத்துக்கிறான். அதுக்கப்புறம் அந்த 2 செக்யூரிட்டியும் வச்சு குத்தி மூஞ்சி வாயெல்லாம் உடைச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க இந்த அம்மாக்காரியும் வேற 2 செக்யூரிட்டிஸ் புடிச்சிட்டு வந்து அவங்க லாயர் கிட்டே ஒப்படைக்கும் போது கத்தி விட்டு அந்த அம்மாக்காரியை அனுப்பி விட்டாருங்க. இருந்தாலும் அவ வந்துட்டு போன அந்த கலவரம் ஓயல பசங்க அங்க இருக்கிற சர்க்கியூட் போர்டெல்லாம் உடச்சு விட்டு மொத்தமா இருட்டாக்கி விட்டுறானுங்களா. இவ்வளவு கலவரம் நடந்துகிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி அந்த குட்டி பசங்களோட அம்மா அந்த லாயர் கிட்ட அங்கிருந்து போயிடுறாங்க. கலவரம்னா வெறும் அங்க இருக்கிற பொருட்கள்லாம் உடைக்கல, ஈவன் அங்க இருக்கிற நர்சஸ் அங்க இருக்கிற டாக்டர்ஸ்னு சொல்லி எல்லாரையும் போட்டு சாவடிச்சிட்டு இருக்காங்களா. அந்த சைக்கோ பொண்ணு ஒருத்தி இருந்தால, அவ கூட அந்த எலிய ஒருத்தியோட வாயில வச்சு துணிச்சால, அந்த பொண்ணும் தூங்கிட்டு இருக்கும் போது கல்த்தியை நினைச்சு சாவடிக்கிறான். ஆபீஸ் ரூம்ல அந்த பெரிய டாக்டர் இருக்கிறான்ல, அவன் யார்கிட்டயோ போன் பேசிட்டு இருக்கும் போது அவனோட கதவை பயங்கரமா யாரோ தட்டுற மாதிரி தெரியுமா. யாரா அதுன்னு லைட்டா பயந்து போனோன்னு ஒரு சின்ன உருட்டுக்கட்டை மாதிரி எடுத்து வச்சுட்டு மெதுவா கதவை நீக்கினா, அவனை பார்த்தோன்னே அந்த உருட்டுக்கட்டையை வச்சு ஒரு அடி அடிச்சு திருப்பி இன்னொரு அடி அடிக்க போனா அவன் அசால்ட்டா புடிச்சு அப்படியே அந்த டாக்டரை பிடிச்சு ஜன்னல் கண்ணாடியில வச்சு 4-5 அடி அடிச்சு அப்படியே சொருகி காலி பண்ணிடுறான். இந்த சைக்கோ பொண்ணு இருக்கிறல்ல, அவ அங்க இருக்கிற எல்லா பைத்தியங்களையும் கமான் நம்ம எல்லாரும் இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருப்பாளாம். அந்த மொட்டை ஒருத்தர் இருந்தால கரெக்டா அவனும் அந்த இடத்துக்கு வருவான். அண்ட் அந்த மொட்டையும் இந்த சைக்கோ பொண்ணு லவ் பண்றாங்க போல. சோ 2 பேரும் பாத்துக்கிட்டோன்னே ஆஹா என் காதலன் காதலி அப்படின்னு சொல்லி பயங்கரமா அவ்வளவு பெரிய கலவரத்துல அந்த இடத்துல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க நம்ம ஹீரோயினும் இன்னொரு நர்ஸும் பத்திரமா அங்க இருக்கிற ஒரு பேஸ்மெண்ட்ல போய் ஒளிஞ்சிருப்பாங்களா. அப்ப திடீர்னு அங்க ஒரு பைத்தியம் என்ட்ரி கொடுத்துட்டு அப்படியே ஒரு கத்தி எடுத்து ஹீரோயின் கூட இருந்த நர்ஸோட வாயிலே குத்தி அந்த நர்ஸ் வந்து சாவடிக்கிறான். அடுத்து ஹீரோயினையும் போடலான்னு பார்த்தா கரெக்டா அந்த ஜாக்சன் ஒரு பையன் இருப்பான்ல, அவன் உள்ள என்ட்ரி கொடுத்து அந்த பையனை போட்டு தள்ளி நம்ம ஹீரோயினா காப்பாத்தி பேஸ்மெண்ட் விட்டு வெளியே கூட்டிட்டு வந்தா. வெளியில ஒரு காரை எடுத்துட்டு அந்த மொட்டையும் சைக்கும் வந்திருப்பாங்களா. அண்ட் காரை விட்டு இறங்கினவங்க நம்ம ஹீரோயினையும் அந்த ஜாக்சனையும் கத்தியால டார்கெட் பண்ணி வச்சு அடிச்சு மயக்கம் போட வச்சு கார்ல ஏத்திக்கிட்டு கிளம்பிடுறாங்க. அந்த பட்டுங்கிற குண்டு பையன் மலை மாதிரி அசைஞ்சு போயிட்டு இருக்க, அவன் பக்கத்துல இருந்து காரை நிறுத்திட்டு இந்த மொட்டையும் உனக்கு அடுத்தது எனக்கு தான் கரண்ட் ஷாக் கொடுக்கறதுக்காக உட்கார வச்சிருந்தாங்க, என்ன நீ காப்பாத்தினதுக்காக உனக்கு நான் கடமைப்பட்டிருந்திருக்கேன், வந்து வண்டியில உட்காருன்னு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. காரை ஒரு வீட்டுக்கு வெளியில் நிறுத்திட்டு அங்க காயப்பட்டிருந்திருக்க துணியை எடுத்து இருக்கிற எல்லாரும் மாத்திக்கிறாங்களா. கண்டிப்பா நம்ம இதுக்கு மேலே நிறைய மர்டர் பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி தான் அந்த சைக்கோவும் அந்த மொட்டையும் பிஹேவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மொட்டை போய் காரோட டிக்கியை நீக்கினா உள்ளதான ஜாக்சனை போட்டு வச்சிருந்திருக்காங்க. அவன் அந்த மொட்டையை அட்டாக் பண்ண எங்கேயாவது அந்த மொட்டை ஜாக்சனை போட்டு தள்ளிட போறான்னு பட்டு உள்ள போந்து நம்ம ஜாக்சனை காப்பாத்துறானா. ஆனா விட்டா போதுண்டான ஹீரோயின் அங்கிருந்து எஸ்கேப் ஆக பார்த்தா பின்னாடியே வந்து அந்த சைக்கோ அவளோட முடிய பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து விடுறா. அப்புறம் அந்த மொட்டை தான் கத்தியை வச்சு மிரட்டிட்டு இருப்பான். எங்கேயாவது ஹீரோயினான நீ எஸ்கேப் ஆக பார்த்தீங்கன்னாலும் இந்த பட்டுங்கிற குண்டு பையனையோ இல்ல அந்த ஜாக்சனுங்கிற புது பாய் ஃப்ரெண்டையோ நாங்க போட்டு தள்ளிடுவோம். ஆனா உங்க எல்லாருக்கும் அதே விஷயம் தான், எங்கேயாவது யாராவது ஒருத்தர் எஸ்கேப் ஆக முயற்சி பண்ணாலும் இருக்கிற எல்லாரையும் காலி பண்ணிடுவேன், ஒழுங்கு மரியாதை என் கூட நீங்க மெக்சிகோக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவான். ஜாக்சன் தான் ஏன்னு கேட்டா வேற எதுக்கு, என் ஃபேமிலி அங்க இருக்கிறாங்க, அவங்கள போய் நான் மீட் பண்ணி ஆகணும், ஏன் தல உனக்கு எதுவும் ஃபேமிலி இல்லையான்னு கேட்டா அதுக்கு நம்ம ஜாக்சன் இல்ல அப்படிலாம் எனக்கு யாரும் கிடையாதுன்னு சொல்லிடுறான். இப்ப இங்க மர்டர்லாம் நடந்திருக்குல்ல, போலீஸ் எல்லாரும் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக வந்திருக்காங்களா. ஆனா அந்த ஊரோட ஷெரீஃப் அவரும் இருக்காரு. அந்த டாக்டரை ஜன்னலோட கண்ணாடியிலே வச்சு சாவச்சிருந்திருக்காங்க. கண்டிப்பா மூளை குழம்பி போன குழந்தைங்க தான் இந்த மாதிரியான கொடூரமான கொலைகள்லாம் பண்ண வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு கண்டிப்பா இங்க இருந்த ஆளுங்க எஸ்கேப் ஆயிருக்காங்க, அவங்க எல்லாம் பிடிச்சாகணும், ஏன்னா அவங்க எல்லாம் ஹைலி டேஞ்சரஸ். இப்படி இந்த மாதிரி நடந்த கலவரத்துல எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்காங்க
அப்படிங்கிற மேட்ரு அந்த குட்டி பசங்களோட அம்மாக்கும் தெரிய வருதா. சோ அந்த அம்மாக்காரிக்கும் பயங்கர ஜாலி, ஆஹா கூடிய சீக்கிரம் என் பையனை நான் பார்க்க போறேன்னு. அதுவே போலீஸ் எல்லாரும் ஒவ்வொருத்துல செக் போஸ்ட் எல்லாம் போட்டிருந்திருப்பாங்க போல. அப்போ இந்த ஷெரீஃப் இருக்கிறாருல, அவர் ஒரு இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு, இதோ பாரு அவங்க எல்லாரும் 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க தான், ஆனா அதுக்குன்னு அவங்க எல்லாம் குழந்தைங்க கிடையாது, சரியான குட்டி சாத்தானுங்க மாதிரி, அதனால அவனுங்களை பிடிக்க முடியலன்னா ஷூட் பண்றதுக்கு கூட தயங்காதீங்கடான்னு சொல்லுவான். இங்க இந்த லூசுங்கெல்லாம் காட்டுக்கு நடுவுல நடந்து வந்துட்டு இருக்க, அப்ப அங்க ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கிறத கவனிக்கிறாங்க. ஓகே எனக்கு பசிக்குது, உங்க யாருக்காவது பசிக்குதா, போய் சாப்பிடலாமா அப்படின்னு அந்த மொட்டை கேட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம ஜாக்சன் இல்லையே நம்ம கிட்ட காசு கிடையாது என்ன பண்றதுங்கும் போது, காசு அதை கொடுத்து எதுக்கு சாப்பிட்டு போய் சாப்பிடுறோம், அங்க இருக்கிற ஒரு காரை தூக்குறோம் என்னன்னு அந்த ரெஸ்டாரண்ட்லயே போய் உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த ஜாக்சனும் ஒரு டேபிள்ல உட்காந்து இருப்பாங்களா. வெயிட்டர் வந்து ஏதாவது வேணுமான்னு கேட்டாலும் இல்ல எதுவும் வேணாம் அப்படின்னு சாப்பிடாமலே உட்காந்து இருப்பாங்களா. ஆனா அந்த சைக்கோவும் அந்த மொட்டையும் பார்த்தா சாப்பாடை தூக்கி போட்டு வாயில கேட்ச் பண்றதுன்னு சொல்லி பயங்கர ஜாலியா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க இந்த மாதிரி பண்றது அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாருக்கும் பயங்கரமா இரிட்டேட் ஆக ஆரம்பிக்கும். இருந்தாலும் வேணும்னே தான் பண்ற மாதிரியும் தெரியுது, நீங்க இரிட்டேட் ஆகுங்கடான்னு. அப்ப பக்கத்துல இருக்கிற ஒருத்தன் கன் வச்சிருக்கான் அப்படிங்கிற மேட்டரையும் கவனிக்கிறாளா அந்த சைக்கோ. இதை இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போவோமான்னு அந்த சைக்கோ ஒரு கிளாஸ் டம்ளரை கீழே தள்ளி விட, ஐயோ சாரி என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு அப்படியே பயங்கரமா சிரிக்க ஆரம்பிப்பாளா. அந்த வெயிட்டரும் ஒரு பில்ல கொண்டாந்து கொடுத்து, ஓகே இங்க ஃபன் பண்ணது போதும், காசை கொடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல, எங்க கிட்டதான் காசு இல்லையே அப்படின்னு அவன் நக்கல் பண்ண. அடுத்த செகண்டே அந்த மொட்டை எந்திரிச்சு அந்த பொண்ணை போட்டு தலையிடுறான். அந்த சைக்கோவும் அங்க இருக்கிற கன்னை எடுத்து இருக்கிற ஆளுங்க எல்லாரையும் ஷூட் பண்ண, அந்த கடையில ஏதோ ஷார்ட் கன்லாம் வச்சிருப்பாங்க போல, எடுத்து ஒருத்தரை விடாம எல்லாரையும் போட்டு சரமாரியா ஷூட் பண்ணி சாவடிச்சிட்டு இருப்பாங்களா. இந்த கேப்ல நம்ம ஹீரோயின் எஸ்கேப் ஆகலான்னு பார்க்கும்போது அவளை பிடிக்கிறதுக்காக அந்த சைக்கோ பொண்ணும் பின்னாடியே வர, ஆனா வெளியே நின்னுட்டு இருந்த அந்த பட் எங்கடி ஓடுறன்னு நம்ம ஹீரோயினை அங்கேயே பிடிச்சு நிறுத்திக்கிறானா. சரி எல்லாரையும் காலி பண்ணியாச்சு கிளம்பலாம் அப்படின்னு வெளியில வரும்போது அங்க ஒரு கௌபாய் ஒருத்தன் இன்னும் உயிரோட இருக்கிறான் போல, வச்சிருக்க கன்னை வச்சு அந்த பட்டோட வயிறுலயே ஷூட் பண்ணிடுறான். இருந்தாலும் கிளம்புங்கடான்னு உடனே வண்டி எடுத்துட்டு அங்க இருந்து எல்லாரும் எஸ்கேப் ஆக, ஆப்வியஸா கொஞ்ச நேரம் கழிச்சு போலீஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. ஷெரீஃபும் ஓகே அப்படின்னு எல்லா பாடியும் செக் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அங்க உயிரோட ஒருத்தர் இருப்பான்ல, அவன்கிட்ட விசாரிக்கும் போதுதான் ஓகே கண்டிப்பா நம்ம ஆளுங்க தான் போட்டு தள்ளிருக்காங்கன்னு தெரியுது. சைக்கோங்க ஒரு ப்ளூ கலர் கார்ல தப்பிச்சு போனாங்க அப்படிங்கிற டீடைல் வரைக்கும் அவன் கொடுத்திருக்கானா. ஆனா அந்த கார்ல பெட்ரோல் இல்ல போல. சோ பாதியிலே அதை நிறுத்திட்டு அந்த பைத்தியம் எல்லாமே காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்குது. அந்த மொட்டை கிட்ட ஒரு கன்னு கூட இருக்க. அப்படி நடந்து வரும்போதுதான் அங்க ஒரு கேரவன் இருக்கிறத கவனிக்கிறாங்க. ஓகே உள்ள யாராவது இருப்பாங்களான்னு கொஞ்சம் பொறுமையாவே வராங்களா, வந்து கதவி நீக்கிறாங்க. இருந்தாலும் யாரும் வெளியில வர மாதிரி தெரியல. சோ ஆகையால் நம்ம ஹீரோயினை தான் முதல்ல உள்ள போக சொல்றாங்களா. அவளும் உள்ள வர, பின்னாடியே அந்த மொட்டையை வந்துட்டு அப்படியே இருக்கிற எல்லா இடத்துலயும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அங்க பெட்ரூம் மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். அங்க வந்தோடனே அப்படியே நம்ம ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி அப்படியே அவளை பின்னாடி நடக்க வைக்கும் போது அவ அங்க தர உடஞ்சு ஒரு இடத்துல போய் விழுவா. பக்கத்துல ஒரு பாடி ஒண்ணு இருக்கும். ஒரு டெட் பாடி இருந்தாலுமே அதை பார்த்தும் அந்த மொட்டையும் சைக்கோவும் ஜோக் பண்றாங்க, தனிமையிலே இறந்து போயிட்டான் போலயேன்னு. அந்த பட்டுக்கும் புல்லட் அடிலாம் பட்டிருந்திருக்கும். இருந்தாலும் நடுக்காட்டுல எங்க போய் சரி பண்றது, அவனை பொறுமையா இருக்க சொல்லி நம்ம ஹீரோயின் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்க. ஜாக்சனும் மத்தவங்களும் என்னன்னா ஏதோ ஒரு பழைய சரக்கு இருக்கும் போல, அதை எடுத்து அடிச்சு போதையாகிட்டு இருப்பாங்களா. நைட்ல அந்த பட்டை தூங்க வச்சுட்டு அந்த ஜாக்சன் தான் அந்த பட்டுக்கு போர்வையெல்லாம் போத்தி விடுறான். கூடவே சோகமா வந்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோயினுக்கு இந்த சரக்கு குடி கொஞ்சமாவது போதை ஏறும்னு சொல்லிட்டு அதை கொடுக்க, அதுவே அந்த மொட்டையும் சைக்கோவும் லீலைகள்ல ஈடுபட்டு இருக்கும் போது அந்த சைக்கோ பொண்ணு என்னன்னா இறந்து போய் ஆல்ரெடி உள்ள ஒரு பாடி இருந்துச்சுல, அதுக்கும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. சோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய சைக்கோவை. வேலையை முடிச்சுட்டு அந்த மொட்டை வெளியில வந்து சரக்கு எடுத்துட்டு போகும்போது ஹீரோயின் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உன்னோட கண்டிஷன் இன்னும் மோசமாகுண்டான்னு சொல்ல, அவன் ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு உனக்கு என்ன பத்தி என்னடி தெரியும்னு கத்த, தூங்கிட்டு இருந்தா ஜாக்சனும் எந்திரிச்சு உப்பனடா பஞ்சாயத்துன்னு கேட்கும் போது, அவ தேவையில்லாம நம்மளோட மெடிக்கல் பேப்பர்ஸ்ல எடுத்து பார்த்துருக்கா போல, என்னோட கண்டிஷனை பத்தி அவளுக்கு தெரிஞ்சிருக்குது. ஆனா அதுக்கு ஜாக்சனும் பார்த்துட்டு போறாடா, அதெல்லாம் ஒரு விஷயமாடா. சரிடா ஜாக்சன் அது பெரிய விஷயம் இல்லதான், ஆனா உன்னை வளர்த்துன உன்னோட பேரண்ட்ஸ் இருக்கிறாங்கல்ல, உன்னோட வளர்ப்பு தாய், அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படிங்கறது கண்டிப்பா அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவ அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் அவ படிச்சிருந்திருப்பாள், அந்த டாக்குமெண்ட்ஸ் அவ படிச்சிருந்திருப்பாள்னு சொன்னா ஹீரோயின் இல்ல நாளை எதுவும் படிக்கலன்னு அலறுவாள. ஆனா அதுக்கும் ஜாக்சன் கமோன் அவதான் எதுவும் படிக்கலன்னு சொல்றாள், எதுக்கு தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிற, ஈவன் அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னு இவளுக்கு தெரிஞ்சிருந்தாலும் என்ன பிரயோஜனம், நாம உன்னோட பேரண்ட்ஸை மட்டும் தான் மீட் பண்ண போறோம், என்னோட பேரண்ட்ஸை பத்தி தெரிஞ்சு என்ன பண்ண போறேன்னு சொல்ல, அந்த மொட்டை சமகான்ல இருப்பான். இந்த ஜாக்சன் ஏன் ஹீரோயினை இந்த அளவுக்கு டிஃபன் பண்றான்னு தூங்கிக்கிட்டு இருக்கிற பட்டுக்கிட்டையும் டே ஒழுங்கா எந்திரிச்சு போய் வெளியில காவல் காத்துடுறா அப்படின்னு சொல்ல, அப்புறம் கொஞ்ச நேரம் டைம் போயிட்டே இருக்கும். எல்லாரும் தூங்கிடுவாங்களா. நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா முழிப்பு வர, கேரவனுக்கு வெளியில யாரோ சுத்திட்டு இருக்கிற மாதிரி நிழல்லாம் தெரியும். இருந்தாலும் இதான் கரெக்டான சான்ஸ்னு அங்கிருந்து வெளியில போறதுக்கு முன்னாடியுமே ஒரு செகண்ட் ஜாக்சனை பார்த்துட்டு சரி இதை விட்டா வேற வாய்ப்பும் நமக்கு கிடைக்காதுன்னு வேகமா காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிடுறாளா. அப்படி ரொம்ப தூரம் ஓடிட்டு ஒரு பாயிண்ட்ல நின்று மூச்சு வாங்கும் போது
பின்னாடி அந்த மொட்டை இருப்பான். அப்படியே அவளோட கழுத்தை பிடிச்சு மரத்தோட மரமா அவளை வச்சு அமைக்கி கத்தாம இருன்னு அவளை அபியூஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ண எங்கேயோ இருந்து வந்த ஜாக்சன் அந்த மொட்டையோட வாயிலே ஒரு அடியை வச்சு 2 பேரும் அந்த இடத்துல கட்டி உருண்டுகிட்டு இருப்பானுங்களா. வேகமா அந்த இடத்துக்கு அந்த சைக்கோவும் கண்ணை எடுத்துட்டு வரும்போது சண்டை போடாம 2 பேரும் அமைதியாயிடுறாங்க. என்னடா நடந்துச்சுன்னு அந்த சைக்கோ கேட்கும் போது அந்த குண்டனும் அங்கதான் இருப்பானா. அவனை பார்த்த மொட்டையும் இந்த குண்டனை பாதுகாக்க சொன்னா நல்லா இருந்தது இவனோட பாதுகாப்பு. இதோ இவ ஓட ஆரம்பிச்சா அவளை தடுக்கிறதுக்காக நான் வந்தேன், என்ன தடுக்கிறதுக்காக இதோ ஹீரோ இந்த ஜாக்சன் துரை வராரு. இதையெல்லாம் கேட்ட அந்த சைக்கோவும் அப்படின்னா இவ இருக்கிறதான பிரச்சனை, போய் அவளை முடிச்சு கட்டிடுறேன்னு ஷூட் பண்ண போக ஜாக்சன் ஷூட் பண்ண விடாம அவளை தடுக்கிறானா. அந்த மொட்டையுமே சரிடி அவளை எது ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காத, அவங்க 2 பேரும் என்ன பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்கு, அவங்கள நம்ம பாத்துக்குவோம், அந்த கேரவன் போற வரைக்கும் கண்ணை எதுக்கோ கையிலேயே வச்சு அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வான்னு அந்த சைக்கோவை அனுப்பி விட்டுட்டு அந்த பட்டையும் அசிங்கமா திட்டுவான். மாடு மாதிரி வளர்ந்துருக்கு இல்லடா, கொஞ்சமாவது அறிவு இருக்குதா, அவ என்ன பண்றான்னு தெரியுதா இல்லையா அப்படின்னு திட்டிட்டு அதுக்கப்புறம் ஓரமா போனணும் இயற்கை அழைப்புன்னு சொல்லி சூச்சு போயிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு யாரோ பின்னாடி வர மாதிரி தெரிய அவனும் திரும்பி சுத்தி முத்தி பாக்குறான், யாரும் இல்ல. சரின்னு வேலையை முடிச்சுட்டு ஜிப்ப போட்டு திரும்பினா அவன் தலையிலே ஒரு கட்டை வந்து விழுகுது. அரை மயக்கத்துல இருக்க அந்த பட்டு தான் அடிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவனை தரன்னு இழுத்துட்டு வந்து அங்க இருக்கிற ஒரு பாறையில அவனோட வாயை அப்படியே ஓபன் பண்ணி வைக்கிறான். லைக் அப்படியே வாயை கடிக்கிற மாதிரி வச்சு தலையில காலை வச்சு முதிச்சு அதேட்ல அவனை சாவடிக்க. அடுத்த நாள் காலையில அந்த சைக்கோ தூங்கிட்டு இருக்கிற ஜாக்சனி ஹீரோயினை எழுப்பிட்டு அந்த மொட்டை எங்கடான்னு கேட்டா ஆப்வியஸா தெரியலன்னு தான் சொல்றாங்க. உடனே அந்த மொட்டையை தேடிட்டு அவ வெளியில போக அந்த பட்டும் அங்க இல்ல. உடனே நம்ம ஜாக்சனுக்கு பதற ஆரம்பிச்சிருது. ஐயோ அவன் எங்க போனான்னு சொல்லி தேடுறதுக்காக வெளியில வர நம்ம ஹீரோயினும் பின்னாடியே வந்துட்டு இதான் நமக்கு கிடைச்ச சான்ஸ், இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம்டா அப்படின்னு சொன்னா. இல்ல பட்டை கண்டுபிடிச்சானா கண்டிப்பா அவ கொன்றுவா அப்படின்ட்டு பட்டை தேடி உள்ள சுத்தம் போது பின்னாடியே நம்ம ஹீரோயினும் போக அந்த சைக்கோவும் கையில 2 கண்ணை வச்சுட்டு அந்த மொட்டையை தேடிக்கிட்டு இருப்பாளா. அண்ட் ஜாக்சனும் நம்ம பட்டை கண்டுபிடிச்சாடுறான். பார்த்தா அந்த மொட்டையை போட்டு தள்ளிட்டு நைட் அங்கேயே படுத்து தூங்கிருப்பான் போல. அவனை எழுப்பி அங்கிருந்து போக சொல்ல அந்த சைக்கோவும் காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கும் போது பின்னாடி ஒருத்த அந்த சைக்கோட தலையிலே கன் வைக்கிறான். அது அந்த இன்ஸ்பெக்டரா தான் இருக்கும். மரியாதை கையில இருக்கிற கண்ணை குடுறேன்னு 2ஐயும் வாங்கிட்டு அம்மா உன் கூட இருந்த மத்தவங்கள எங்கன்னு கேட்க மத்தவங்களா, நானும் என் கூட அந்த மொட்டை தான் இருந்தோம், வேற யாரும் இல்ல, அப்ப அந்த மொட்டை கூட தொலைஞ்சு போயிட்டான்னு சொல்ல கரெக்டா நம்ம ஷெரீஃபும் மத்த போலீஸும் வராங்களா. இவகிட்ட இருந்து எந்த பதிலும் கிடைக்கல, அந்த மொட்டையும் இவ மட்டும் தான் கூட இருந்தாங்களாமா அப்படின்னு சொல்ல. ஆனா அந்த ஷெரீஃப் அதெல்லாம் நம்பல. அதெல்லாம் இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருப்பாங்க, இவ சும்மா போய் சொல்றா, முதல்ல நீங்க போய் தேடுங்கன்னு அந்த சைக்கோட தலையிலே கண்ணை வச்சு அடிப்பானா. அப்படியே ரத்தம்லாம் போல போலன்னு வந்துகிட்டு இருக்கும். முடிய பிடிச்சி இழுக்க அவ என்னன்னா அங்க சிரிச்சுக்கிட்டு இருப்பாளா. சோ அதுக்கப்புறம் விரல வச்சு தலையில அடிப்பட்ட இடத்துல வச்சு அமுக்க ஆரம்பிக்க அவளுக்கு அவ்வளவு வலி இருக்கும். வேணும்னே தெரிஞ்சுதான் அந்த ஷெரீஃப் இது எல்லாத்தையும் பண்றானா. அதுக்கப்புறம் அவளை போகவும் விட அவ வேகமா கத்திக்கிட்டே போலீஸ் போலீஸ் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே வருவாளா. என்னது போலீஸ்ன்னு சொல்லி மத்தவங்களுக்கு இந்த சத்தம் கேட்டுரும். ஆனா அவளை போக விட்டுட்டு வேணும்னே அவளோட காலையே ஷூட் பண்ணி அவளை படுக போட நம்ம ஹீரோயினுமே போலீஸை பார்த்தோன்னே அவங்க போலீஸ் தான் நமக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது ஜாக்சன் தான் ஹீரோயினை தடுத்துட்டு அவன் சாதாரண போலீஸ் கிடையாது, அவன் சரியான லூஸ், போனா நம்மளையே ஷூட் பண்ணிடுவான்னு தடுக்கிறா. அங்க இருக்கிற கேரவன்ல தான் மிச்ச ஆளுங்க இருக்கிறாங்கன்னு அந்த சைக்கோ சொல்லிருப்பாளா. அதனால அவளையும் கூட்டிட்டு வந்துட்டு கேரவன்ல உள்ள இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல, அதனால வெளியிலே இருந்து ஃபயர் எல்லாம் பண்றாங்க. இருந்தாலும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. ஆனா அப்போ அந்த சைக்கோ என்னன்னா கொஞ்சம் ஓவரா பேச ஆரம்பிப்பாளா. அப்ப அவ ஒரு வார்த்தை விடுவா, நீ ஒன்னும் போலீஸ் கிடையாதுடா, உன் மகளை பறி கொடுத்த ஒரு சாதாரண வயசான கெளுடுன்னு சொல்ல அவன் மண்டையிலே ஒரு புல்லட்டை இறக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்பெக்டரையும் அனுப்பி கேரவன்ல ஆள் இருக்கிறாங்களான்னு பார்க்க சொன்னா ஆப்வியஸா யாரும் இல்ல. வாங்க எப்படியும் மத்தவங்க இங்கதான் இருப்பாங்க, அவங்களே போய் பிடிக்கலாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்களா. போலீஸ் நாய் மோப்ப நாய்கள் எல்லாத்தையும் வர வச்சிருந்திருப்பாங்க. அப்படி தேடிட்டு இருக்கும் போது காட்டுக்குள்ள ரொம்ப நாளுக்கு முன்னாடியே இறந்து போன ஒரு காண்ட மிருகத்தோட பாடி ஒண்ணு இருக்கும். அந்த நாய்கள் அதையே ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள தேடுறதுக்காக முன்னேறி போக கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த காண்ட மிருகத்தோட உடம்புக்குள்ள ஒரு கண்ணு ஒண்ணு தெரியும். அதுக்கப்புறம் அந்த உடம்புல இருந்து வெளில வருவாங்க. எஸ் 3 பேரும் அந்த காண்ட மிருகத்தோட உடம்புக்குள்ள இருந்துதான் அந்த போலீஸோட மோப்பனாய்கிட்ட இருந்து தப்பிச்சிருந்திருக்காங்க. வேகமா தண்ணி எங்கடா இருக்குன்னு தேடி வந்த ஹீரோயினும் அவளோட முகத்துல இருக்கிற அந்த ரத்த கரைகள் எல்லாத்தையும் கழுவிட்டு இருக்கிறா. இப்படி ஓடுறது ஒளியுறதுன்னு சொல்லி எதுவுமே நம்ம ஹீரோயினுக்கு பிடிக்கல. இருந்தாலும் அப்படியே நடு காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கேன். அங்க ஒரு பிரிட்ஜ்ல போலீஸ்கார பார்த்த உடனே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே போவாளா. அந்த போலீஸும் 3 பேரை பார்த்த உடனே வாக்கி டாக்கியில ஓகே இங்கதான் மிச்ச ஆளுங்க இருக்கிறாங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த குண்டர் இருக்கிறான்ல அவன் நேரம் அந்த போலீஸையே போட்டு தள்ளுறதுக்காக கிட்ட வர
ஷோல்டர்ல ஒரு தடவை ஷூட் பண்ணிடுவானா, இருந்தாலும் அவன் கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணும்போது அவன் தலையிலேயே புல்லட்டை இறக்க சமகான்ல பின்னாடியே ஓடி வந்த ஜாக்சன் அவனோட மூஞ்சில வச்சு குத்துன்னு குத்தி அடின்னு அடிச்சவனும் இழுத்துட்டு வந்து காரோட டோருக்கு நடுவுல வச்சும் போட்டு டோரை சாத்திட்டு இருக்கிறானா. நம்ம ஹீரோயினும் தடுக்க முயற்சி பண்றா, ஆனா அவளையே தூக்கி காருக்குள்ள போட இதாண்டா சான்ஸ்னு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்க இருந்து போகலாங்கும் போது அந்த போலீஸை போட்டு தள்ளிட்டு கரெக்டா ஜாக்சனும் உள்ள ஏறிக்கிறான். ஆனா உள்ள ஏறினவன் பயங்கரமா போட்டு புலம்ப ஆரம்பிக்கிறான். அவனோட கண்ட்ரோல்லயே அவன் கிடையாது. பட் இறந்து போயிட்டான் எல்லாம் உன்னால தாண்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினே அவன் குறை சொல்லிட்டு இருக்க. முதல்ல நீ லூசாடா, ஒரு போலீஸை கொலை பண்ணுவியாடா அப்படின்னு கேட்டா அவன் பட்டை கொலை பண்ணிட்டான், அவனுக்கு அது கண்ணுக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லைக் பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருப்பான். ஆப்வியஸ்லி பைத்தியக்காரன் தான். அப்ப அந்த ஷெரீஃபும் பின்னாடியே வருவாரா, அண்ட் சேஸ் பண்றவரும் ஃபயர் பண்ணிட்டே இருக்க. இவ்வளவு முடிஞ்ச அளவுக்கு காரை அங்கிட்டும் இங்கிட்டும் வளைச்செல்லாம் ஓட்டிக்கிட்டு இருப்பா. இருந்தாலும் ஒரு புல்லட் அந்த ஜாக்சனோட வாயே தொலைச்சிரும். லைக் கம்ப்ளீட்டா அந்த வாயில அந்த தாடையில இருக்கிற தோலே காணாம போக அடுத்த புல்லட் நம்ம ஹீரோயினையும் தொலைக்க காரை கொண்டு போய் சொருகிடுவா. அது கவிழ்ந்து போக சீன் கட் பண்ணா நம்ம ஹீரோயின் எங்கேயோ இருந்து மயக்கம் தெரிஞ்சு எந்திரிக்க அது அந்த ஷெரீஃபோட காரா தான் இருக்கும். கையில ஒரு விலங்கு கூட போட்டு டோரோட கட்டி வச்சிருந்திருக்காங்களா. அப்போ வாக்கி டாக்கில அந்த இன்ஸ்பெக்டர் ஒருத்தன் கூப்பிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அட்டன் பண்ணிட்டு இந்த மாதிரி என்ன இந்த ஷெரீஃப் தான் கடத்திட்டு வந்திருக்காரு, நான் இங்க வேலை செய்யற ஒரு நர்ஸ் தான், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னா கேட்க, நீங்க எங்க இருக்கிறீங்க, அந்த இடம் எது, ஏதாவது அடையாளம் சொல்றீங்களான்னு கேட்கும் போது இது ஏதோ கைவிடப்பட்ட ஒரு குடோன் மாதிரி ஒரு மரவீடு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாளா. அது எந்த ஏரியா அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டருக்கு புரிஞ்சிருச்சு. கண்டிப்பா கூடிய சீக்கிரம் வரோம் அப்படின்னு அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது காரோட டோரை நீக்கி நம்ம ஹீரோனோட முடிய பிடிச்ச அந்த ஷெரீஃப் தரன்னு இழுத்துட்டு வந்து உள்ள போட்டு ஆல்ரெடி நம்ம ஜாக்சன் இருக்கிறான்ல அவனையும் அந்த இடத்துல கட்டி தொங்க விட்டு இருந்திருப்பானா. ஏன்டா அதெல்லாம் பண்ற, ஜாக்சன் என்னடா பண்ற அப்படின்னு கேட்டா இவன் பேரு ஜாக்சன் இல்லாம இவன் பேரு ஜெட், இவனோட ஃபேமிலி சரியான சைக்கோ குடும்பம். அது மட்டும் இல்லாம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்ணை இதே இடத்துல தான் இவன் போட்டு தள்ளினா. சோ அந்த கணக்கையும் நேராக்கி ஆகணும், நீங்க என்னமோ பண்ணிக்கிங்க ப்ளீஸ் என்ன போக விட்டுருங்கன்னு ஹீரோயின் கேட்க அது எப்படி முடியும், தடையவே இல்லாம அழிக்கிறதானே என்னோட பிளான்னு சொல்லிட்டு இருக்க. அதுவே அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம ஜாக்சன் என்று அழைக்கப்படுகிற ஜெட்டோட அம்மாவை போய் மீட் பண்ணிட்டு உன்னோட பையனை அந்த ஷெரீஃப் தான் வச்சிருந்திருக்கான், அந்த ஷெரீஃபோட பொண்ணை நீங்க எங்க சாவடிச்சீங்களோ அங்கேயே தான் கூட்டிட்டு போயிருந்திருக்கான் போல, முடிஞ்சா போய் காப்பாத்திக்கிங்க, அப்புறம் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்காக ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் செட்டில்மெண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும்னு கேட்கும்போது ஜெட்டோட அம்மாவும் அப்படியே காசை எடுத்து எண்ணி தூக்கி போடுவாங்களா. அதை அவன் பொறுக்க போக கரெக்டா பின்னாடி வந்தவங்க அவனை அடிச்சு அதே இடத்துல காலி பண்ணிட்டு உயிரோட இருக்கும் போதே அவனை குண்டு கட்டா கொண்டு போய் அவங்க வளர்க்குற பன்னிகளுக்கு போட்டுருவாங்க. அவங்களோட பன்னிகள் மனித கறி சாப்பிட்டு தான் வளருது இந்த இடத்துல. அந்த ஷெரீஃபும் ஓர வாய் பேசிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயினை போட்டு தள்ளிடலாமான்னு கண்ணை பாயிண்ட் பண்ணிருக்க. கரெக்டா ஜெட்டோட அம்மா அங்க வந்துடுறாங்களா. அவளை பார்த்தோன்னே ஓ உன் கண்ணு முடைய உன் பிள்ளைய சாவடிக்கிறத பாக்குறியா அப்படின்னு சொல்லி பட்டனை பிரஸ் பண்ணி அவனை அந்த குழிக்குள்ள போட அந்த ஜெட்டோட அம்மா கூட இன்னும் 2 பேர் வந்திருப்பானுங்க. அவனுங்க ஒளிஞ்சிருந்து அந்த போலீஸ்காரனை அடிச்சு அங்கேயே மட்ட பண்ண. அதுக்கப்புறம் குழிக்குள்ள இருக்கிற அந்த ஜெட்டையும் காப்பாத்திருக்க முயற்சி பண்ணும்போது அவனும் அங்க உயிரோட தான் இருக்கிறான் போல. அப்புறம் என்ன அந்த ஜெட்டை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்க அம்மா அவனோட வாயில அந்த தோல் எல்லாம் கிழிஞ்சு போயிருக்குங்களா புல்லட் அடிப்பட்டு அது எல்லாத்தையும் ஊசி நூலை வச்சு தைப்பாங்களா. தைச்சு முடிச்சவங்களும் வாயை அசைச்சா தேல்கள் திருப்பி பிஞ்சு போயிடும், அதனால இந்த நாய்கள்லாம் கடிக்க கூடாதுங்கிறங்காட்டி ஒரு மாஸ்க் மாதிரி இருக்கும்ல அதை எடுத்து கட்டி விடுறாங்க. இங்க நம்ம ஹீரோயினையும் அந்த ஷெரீஃபையும் ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருப்பாங்களா. மைக்கு தெரிஞ்ச ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பலாங்கும் போது அந்த ஷெரீஃபும் ஹே எந்திரிச்சிட்டியா ப்ளீஸ் என் கையில இருக்கிற இந்த கயிறு அவிழ்த்து விட நானும் தப்பிக்கணும்னு சொல்ல, நான் ஏன் உன்னை தப்பிக்கிறதுக்காக உதவி பண்ணணும், முதல்ல நீ எதுக்குள்ள என்ன கொலை பண்ண பார்த்த அப்படின்னு கேட்க அதுக்கு அவன் தெரியல அப்படிங்கிற ஒரு பதில சொல்லிட்டு ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு என்னை காப்பாத்துறதுக்காக உதவி பண்ண அப்படிங்கும் போது சரி இவதான் ரொம்ப இலகன மனசாச்சு அவனையும் காப்பாத்திட்டு அங்கிருந்து கூட்டிட்டு வரலான்னு வெளியில வர ஒரு பர்டிகுலர் ரூம்ல போய் ஒளிஞ்சிருந்திருப்பாங்களா. அண்ட் கரெக்டா அந்த ஜெட்டோட அம்மாவும் அவங்க கூட இருக்கிற 2 பேரும் அங்கிட்ட இங்கிட்ட சுத்திட்டு இருக்கும் போது இதான் சான்ஸ் மெயின் டோர் வழியா எஸ்கேப் ஆகலான்னு பார்க்கும்போது குறுக்க பூந்து அசால்ட்டாவே 2 பேரையும் பிடிச்சிடுறாங்க. ஒரு இடத்துல கொண்டாந்து வச்சுட்டு அவங்க அம்மா ஜெட்டை கூப்பிடுவாங்களா. ஜெட்டும் இந்த தடவை அந்த செயின்ஸா இருக்குல்ல அந்த ரம்பம் அதை அப்படியே கையோட எடுத்துட்டு வர நம்ம ஃபேமிலி கிட்ட வம்பு பண்ணா என்ன நடக்கும்னு காட்டுறா அப்படின்னு சொல்லும் போது அந்த ஜெட்டும் அந்த ஷெரீஃபோட 2 கையையும் முதல்ல அறுத்துட்டு அதுக்கப்புறம் அவன் நெஞ்சிலேயே வச்சு அந்த சாவை இறக்க ஆரம்பிப்பான். அவ்வளவுதான் அந்த ஆள் அதே இடத்துல காலி. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் அலறிக்கிட்டு இருக்க அதுவே அந்த ஜெட்டோட அம்மா பயங்கர பெருமையா கண்ணில் கண்ணீரோட பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம பையன் கடைசியில நம்மளோட குலத்தொழிலுக்கே வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையில இந்த கேப்ல ஹீரோயின் அவங்களை எச்சு தள்ளிட்டு வேகமா அங்கிருந்து எஸ்கேப் ஆவாளா. அவளை பிடிக்கிறதுக்காக எல்லாருமே காட்டுக்குள்ள இறங்கிடுவாங்க. ஒரு பாயிண்ட்ல நம்ம ஹீரோயின் வேகமா அங்கிருந்து ஓடிக்கிட்டு இருக்க ஜெட்டும் அந்த செயின்ஸாவை தூக்கிட்டு அவளை சேஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அங்க கரடிக்காக ஒரு ட்ராப் வச்சிருந்திருப்பாங்க போல. அதுல அவளோட கால் மாட்டிக்குது. அந்த ஜெட்டுமே அவளை போட்டு தள்ளுறதுக்காக கிட்ட வர ப்ளீஸ் ப்ளீஸ் ஜாக்சன் இப்படி பண்ணாத, உங்க அம்மாவோட பேச்சு கேட்காத, உங்க
அம்மா சரியான லூசு பைத்தியம் அப்படிங்கும்போது அந்த ஜெட்டோட அம்மாவும் பின்னாடியே வராங்க. வந்துட்டு நம்ம குடும்பத்தை தவிர வெளியே இருக்கிற எல்லாரும் போய் தான் பேசுவாங்க, உனக்கு இது தெரியாதா ஜெட் அப்படிங்கிற மேட்டர் மட்டும் தான் சொல்லியிருந்திருப்பாங்க. அடுத்த செகண்ட் ஜெட் நம்ம ஹீரோனோட தலையை தனியா கழட்டி வச்சிருவான். இந்த காட்சியை பார்த்துட்டு அவங்க அம்மாக்கு பயங்கர பெருமையா இருக்கும் போல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் இறந்து போனவங்களோட துணி எல்லாத்தையும் அவங்க அம்மா தீயில போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்க, அதுவே அவங்களோட பாடி எல்லாத்தையும் கசக்கி கொண்டு வந்து அவங்களோட பண்ணிகளுக்கு போட்டுட்டு இருப்பாங்க. ஈவன் படத்தோட ஆரம்பத்துல ஒரு வயசான தாத்தா நம்ம ஜெட் மர்டர் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போய் பண்ணியிருந்திருப்பாருல, அவர் இன்னும் உயிரோட தான் இருக்கிறாரு போல. அப்படியே சேர்ல கொஞ்சம் ஜாலியா ஆடிக்கிட்டு இருப்பாரு. அது வீட்டுக்குள்ள அந்த ஜெட் நம்ம ஹீரோனோட ஃபேஸை மட்டும் தனியா லைக் அந்த ஸ்கின் இருக்குதுல அதை மட்டும் தனியா எடுத்திருப்பான் போல. பிஞ்சு போன இடங்கள் எல்லாத்தையும் லைட்டா தைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த முகமுடியை எடுத்து அவனோட ஃபேஸ்ல போட்டு அதுக்கு லிப்ஸ்டிக் எல்லாம் பூசிக்க அங்கே இந்த ஒரு படத்தை முடிக்கிறாங்க. எனிவேஸ் கண்டிப்பா இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கூட இதே மாதிரியான நிறைய படங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ.